யோவான் 4வது அதிகாரத்தில் உங்களுக்கு சம்பவம் தெரியும். இந்த அம்மா சொல்லுது, யார்? சமாரிய ஸ்திரீ. அந்த அம்மா சொல்லுது, கிறிஸ்து என்கிற மேசியா வருவார் என்று அறிவேன். அவர் வரும்போது அவர் என்ன செய்வாராம்? மேசியா எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார். கையை தட்டி. மேசியா என்ன பண்ணுவாராம்? தேவனை குறித்து அறிவிப்பார். ஏன் இந்த அம்மா என்ன சொல்லுது? இந்த அம்மா ஏசப்போட ஒரு டவுட்டு கேட்குது. தேவனை நீங்கள் எல்லாரும், இவர் யூதர்கள் எல்லாரும் எருசலேம் ஆலயத்தில் தொழுது கொள்கிறீங்க, எங்கள் பிதாக்கள்லாம் இந்த மலை மேலே தொழுது கொள்கிறாங்க. எது சரியான தொழுது கொள்ளுதல், எது சரியான ஆராதனை அப்படின்னா, தேவனை எங்கும் தொழுது கொள்கிற காலம் வரும், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிறவர்கள் எங்கும் தொழுது கொள்கிற காலம் வரும். இந்த தொழுது கொள்ளுதலை தான் தேவன் விரும்புகிறார். தேவன் ஆவியாகவே இருக்கிறார். அது இப்பொழுதே தொடங்கி இருக்கிறது, இப்பொழுதே தொடங்கிற்று அப்படின்றார். புரியுதுங்களா? அப்போது என்ன சொல்கிறாரு? தேவனை பற்றி சொல்கிறார். மேசியா வருவார், அவர் எங்களுக்கு கற்றுத்தருவார். எதை? தேவனை பற்றி கற்றுத்தருவார் அப்படின்றாப்புல. புரியுதுங்களா? இந்த உலகத்தில் அதனால தான் பாருங்கள், தேவனை குறித்து அதான் ஏசப்பா சொல்கிறாரு, பிதாவாகிய தேவனுடைய வலப்பரிசத்தில் இருந்த குமாரனை அன்றி வேறு ஒருவனும் தேவனை அறியான். வேறு யாருக்கும் அப்பாவை பற்றி அவ்வளோ தெரியாது, அவர் ஒருத்தருக்கு தான் தெரியும். அவர் கற்றுக் கொடுப்பாராம். புரியுதுங்களா? அவர் யாரை பற்றி சொல்லிக் கொடுப்பாராம்? பிதாவை பற்றி சொல்லிக் கொடுப்பார். அதான் வேதம் சொல்லுது, யோவான் 17, மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய குமாரனாகிய கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். அப்படின்னா நீர் அனுப்பினா, இயேசுவை எதுக்காக பிதாவாகிய தேவன் அனுப்பினார்? பிதா தம்மை வெளிப்படுத்த. பிதா என்னை கண்டவன் பிதாவை கண்டேன்னு சொன்னார் இல்லையா? பிதா எப்படிலாம் இருப்பார், அவருடைய விருப்பம் என்ன, அவர் நமக்கு செஞ்சு வச்சிருக்கிற நன்மை என்ன, செய்யப்போகிற நன்மை என்ன என்ற எல்லா செய்தியையும் தான் ஏசப்பாவுடைய பிரசங்கத்தில் பிரசங்கித்தார். நீங்கள் போய் நல்லா படிங்க. ஏசப்பா என்ன பிரசங்கம் பண்ணார்? ஆமாம், உங்கள் பிதா உங்களுக்கு தரமானதாக இருக்கிறார், உங்கள் பிதாவை போல நீங்கள் இருப்பீர்கள்னு பிதாவுடைய விருப்பம் எதுவோ, இருதம் எதுவோ அதை அப்படியே நமக்கு வெளிக்காட்டினார். சரிங்களா? ஆமேன். ஆமாம், அதுதான் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அப்போ மெய் தேவனாகிய பிதாவை இயேசு கிறிஸ்து மூலமாக தான் அறிய முடியும். புரியுதுங்களா? பரிசுத்த ஆவியானவராலே இயேசு கிறிஸ்துவை கொண்டு பிதாவாகிய தேவனை அறிவதே நித்திய ஜீவன். ஏன்னா அவர் ஒருத்தரை தவிர வேறு யாருக்கும் பிதாவை பற்றி தெரியவே தெரியாது. புரியுதுங்களா? அப்போ மேசியான்னு என்ன அர்த்தம்? தேவனை பற்றி வெளிப்படுத்துகிறவர். தேவனை எப்படி ஆராதிக்கணும்னு இந்த மக சொல்லி கொடுக்குறார். சரிங்களா? ஆமாம், ஒருத்தருக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு? உன் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிற போல நீ பூரண சர்க்குணராயிரு அப்படின்னு ஒருத்தன்ட்ட அப்படி சொல்கிறார். உங்கள் பிதா உங்களுக்கு கொடுக்க சித்தமாக இருக்கிறான்னு ஒவ்வொருத்தையும் பிதாவை பற்றி வெளிப்படுத்திகிட்டே இருக்கிறார். புரியுதுங்களா? அப்போ மேசியான்னா என்ன அர்த்தம்? பிதாவாகிய தேவனை வெளிப்படுத்துகிறவர்கள். புரியுதுங்களா? இப்போ ஏசப்பா இந்த அம்மாவுக்கு தேவனை வெளிப்படுத்தினார், தேவனுடைய வார்த்தையை சொன்னார். என்ன நடந்துச்சு? இந்த அம்மா போய் ஊர்லேருந்து ஆளை கூப்பிட்டு வந்துச்சு. எல்லோரும் இயேசு கிறிஸ்து வசமாய் திருப்பப்பட்டார்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள். அந்த ஊரில் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. கையை தட்டி ஆமேன். எத்தனை பேர் புரியுது? ஆமாம். அப்போ நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள்னால் மேசியானா உங்கள் வேலை என்ன? தேவனை குறித்து அறிவிப்பதே. ஆமாம், நீங்கள் தேவனை குறித்து அறிஞ்சு அதை அப்படியே உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்தும் போது, நீங்கள் தேவனை வெளிப்படுத்தும். ஏசப்பா என்ன சொன்னார்? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். தேவனை வெளிப்படுத்தினார், அப்படியே வாழ்ந்தார். ஆமென். நீங்களும் அப்படி வாழும்போது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. உங்களை குறித்த தேவ திட்டம் நடக்கும். எத்தனை புரியுது?